ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெல்கம் பேக் டு ரவிக்குமார் பாண்டி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதான் நான் ஸ்டார்டிங்கில் பண்ணுற வீடியோ. இன்னொரு வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம், ஹோம்மேக்கர் 316 போய் போட்டு பார்த்தீங்கன்னா அது எங்கள் அத்தையோட சேனல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சுக்குட்டி கீரை. இது வந்து நான் வச்சு 1 வாரம் ஆகுது. இதோட விதை என்னென்னு ஆன்லைனில் தான் புக் பண்ணி வாங்கினேன். அது என்னென்னு நான் சொல்கிறேன். இது வந்து கத்திரிக்காய் செடி. இது வந்து ஒரு ஹைப்ரிட் கத்திரிக்காய் தான். இது வந்து புதினா செடி. புதினா நாட்டு வளர்ப்புற பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இல்லாததுக்கு ஒரு முக்கியமான விஷயம், இது என்னடா அப்படி உடஞ்சிருக்கா அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து வேறு எதுவும் இல்லைங்க, நீங்களே கண்டுபிடிங்க. வேறு எதுவுமே இல்லைங்க, அது தக்காளி செடி தான். ஆனால் இது என்ன அப்படி சாஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா, தக்காளி நல்லா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் சொல்கிறேன். தக்காளி பழுக்க நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண தேவையில்ல. சின்ன ஒரு குண்டூசி 1.5 mm இருக்க குண்டூசி ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லேசாக அப்படி ஒரு நீங்கள் வச்சு குச்சியை வச்சு ஓட்ட போட்டிங்கன்னா அது வந்து அழுகிரும். பழுக்கும் போது லேசாக இத்திரூண்டு குத்தி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மறுநாள் பார்த்தா பழுத்துரும். இது ஒரு மெத்தடு தான். ஃபாரின்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் செடி தான். அது வேறு எதுவும் கிடையாது, கத்திரிக்காய். இதுவும் ஒரு ஹைப்ரிட் தான். என்ன அதில் பூச்சி வந்துருச்சு. இதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. சோடா உப்பு இருக்குது இல்லைங்களா, சோடா உப்பும் கொஞ்சம் மைதா மாவும் சேர்ந்து நீங்கள் இதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அது போயிடும். இது வந்து இப்படி ஆயிடுச்சு. இதில் வந்து பூ வருது. இது ஒரு ஹைப்ரிடு. இது போட்டு ஒரு மாதம் 2 தான் ஆகுது. இது வந்து 1 மாதம். இது வந்து போட்டு ஒரு 2 வாரம் 3 வாரம் தான் இருக்கும். இதில் வந்து ஃபுல்லாக நான் கேரட் செடி தான் போட்டிருக்கேன். என்னடா அவன் கேரட் செடி ஏதோ லூஸ் மாதிரி வளர்றானே அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆன்லைனில் ஹைப்ரிட் சீட்ஸ்னு ஒரு கம்பெனி விற்கிறாங்க. இந்த மாதிரி இது அதோட லிங்க் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து கார்னு, அதாவது ஸ்வீட் கார்னு. இதில் வந்து பூச்சி ரொம்ப அட்டாக் பண்ணியிருக்கு. இதுக்கும் அந்த மருந்து பண்ணணும். நீங்கள் அப்படி ஸ்வீட் கார்ன் வளர்க்கணுன்னா அதுக்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இந்த சைடு கொஞ்சம் செடியில் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிடு, அது பாவக்கான்னு சொல்லுவாங்களே ஒரு செடி. அது எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் செடி வளர்க்குறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. என் பேர் பாண்டிக்குமார். வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இது வந்து உடஞ்சி நிறையா பூச்சிலாம் வந்து வாடிருச்சு. அப்புறம் நான் கரெக்டாக பண்ணிட்டேன். இது வந்து ஹைப்ரிட் கிடையாது, இது ஒரு சாதாரண பாவக்காலேருந்து எடுத்தது தான். இதுதான் ஹைப்ரிடு. பார்த்திங்கன்னா இதுதான் ஹைப்ரிடு. எப்படி சுற்றி வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்களா. இதை வச்சு ரொம்ப நாள்லாம் ஆகலை, ஒரு மாதமோ என்னமோ தான் ஆகிருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் பூ வந்துடும். பூ வந்தோடனே நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து மிளகா. இது வந்து முக்கியமான ஹைப்ரிட்லேயே இதுதான் சிறந்த மிளகான்னு நான் சொல்லலாம். பாருங்கள், இத்தினூண்டு செடி, எவ்வளோ செடி இருக்குது, எத்தனூண்டு இருக்குன்னு பாருங்கள். நான் ஜூம் வச்சுருக்கேன் பாருங்கள், எத்தனூண்டு இருக்குன்னு பாருங்கள். ஆனால் எவ்வளோ பெரிய மிளகா வந்துருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஹைப்ரிடோட சிறப்பு. இது வந்து தக்காளி. இதில் வந்து வந்துடும் கொஞ்ச நாளில் தக்காளி. இது வச்சு பார்த்திங்கன்னா தக்காளி நாட்டை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இது வந்து கேப்சிகம். இது வந்து உடஞ்சிருச்சு, நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இது வந்து கொத்தமல்லி, ஃபுல்லாக கொத்தமல்லி தான். கொத்தமல்லி இது பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்ரிடு. எல்லாமே நான் பயன்படுத்துகிற எல்லாமே ஹைப்ரிட் சீட்ஸ் தாங்க. இது வந்து ஒரு ஹைப்ரிடு மிளகா. பார்த்திங்க, ஒரு இதில் 3 வந்துருக்கு. ஹைப்ரிடு மிளகா தான். இதோட ஷீட்ஸ் வாங்குறத நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன், அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. அமேசானில் தான். இது வந்து 48 ஷீட்ஸ் இருக்க ஒரு பேக்கிங் வந்து வெறும் 250 ரூபாயும் 300 ரூபா அந்த வரைக்கும் தான் வரும். இது வந்து தம்பட்டை அவரை. இது வந்து கேபேஜு. இது வந்து இந்த சைடு இருக்கிறது மிளகா தான். இது வந்து அப்புறம் இன்னொரு முக்கியமான செடி, நீங்கள்லாம் வெண்டைக்காய். இதுவும் ஹைப்ரிடு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மொட்டு வந்திருக்கு, நல்லா பாருங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மொட்டில் வந்து இப்போ கொஞ்ச நாளில் பூ வந்துடும். பூ வந்தோடனே எனக்கு காயும் வந்துடும். ஹைப்ரிடை பொறுத்த வரைக்குமே இதாங்க சிறப்பு அம்சமே அதோட. இப்போ வந்தீங்கன்னா சுக்குட்டி கீரை நிறையா ஊர்களில் இது கிடைக்காது. அது வந்து இங்கே இருக்க உடுமல்பேட் அந்த மாதிரி குளிர் பிரதேசங்களில் மட்டும்தான் இது கிடைக்கும். இது வந்து இதில் ஒரு ஃப்ரூட் மாதிரி வருது பார்த்தீங்களா, இது பழுத்தோடனே அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு இது வந்து நிறையா, இது வளர்க்கணுன்னா அவங்களுக்கு நிறையா பூச்சிகள் இருக்கணும். ஏன்னா அந்த பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா, அப்போ தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி பாலினேஷன் ஆகும். பாலினேஷன் ஆகி மகரந்த சேர்க்கை யூனிசெக்சுவல் ஆகி தான் இந்த மாதிரி காய் வரும். வந்து பார்த்தோன்னா இதுவும் ஒரு ஹைப்ரிடு கத்திரிக்காய் தான். பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காஞ்ச மாதிரி இருக்குது. அது வந்து நான் கத்திரிக்காய் பிடிங்கிட்டேன், ஹைப்ரிட்லேயே வந்துடுச்சு. இதுக்கும் நிறையா பூச்சி தாக்கம் இருக்குது. அதை நான் அப்புறமா
இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு செடினா அது வந்து இந்த மிளகா செடி தான். இது வந்து எக்ஸலண்ட் ஹைப்ரிட்னு இன்னொரு கம்பெனி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வச்சு 1 மாதத்துக்கிட்ட எனக்கு 12 மிளகா கிட்ட வந்துருச்சு. பார்க்கலாம், சில மிளகாலாம் சின்னதாக இருந்துச்சு, நான் விட்டுட்டேன், நான் பார்க்காம. இது பேர் பானி மிளகான்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன்னா பானி யூஸ் பண்ணுவாங்களா, அதுக்கு இந்த மிளகா தான் யூஸ் போடுவாங்க. அடுத்து இதில் ஃபுல்லாக கேரட் போட்டிருக்கேன். அந்த சொன்ன மாதிரி தான் இது கேரட்டு. இது அது ஸ்வீட் கார்னு, இது நார்மல் கார்ன், நாட்டு சோளம். இது பார்த்திங்கன்னா அவரைக்காய் செடி தான். இது அவரைக்காய் செடி போட்டு ரொம்ப நாள் தான் ஆகுது. இதில் இது பார்த்திங்கன்னா நான் தக்காளி போட்டிருக்கேன். இது வளர்ந்துருச்சு. பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும், ஆனால் தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. இது தக்காளி, இது ஹைப்ரிடு கிடையாது, சாதா. இது வாழை மரம். இதை பற்றி நம்ம பேச வேணாம். இது அவரைக்காய் தான். அவரைக்காய் பார்த்திங்கன்னா இப்போ தான் இலையே விடுது. இது ஃபுல்லாக மிளகா. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பார்க்குறதுலாம் மிளகா. இது கொத்தமல்லி. இது ஹைப்ரிடு. அதாவது ரெட் கலரில் ஒரு ஸ்வீட்ஸ் இருக்கா, அதான் இது ஹைப்ரிடு. பார்த்திங்கன்னா இது கேப்சிகம். இது வளர்ந்துருச்சு. ஓகே கைஸ், என் ஃபேஸை பார்க்கணுன்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. ஃபேஸ் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. இதான் என் ஃபேஸு. நான் தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கேஷ், பாய். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஏற்கனவே ஹோம் மேக்கர் 360 ஒரு சேனல் வச்சுருக்கிறது எங்கள் அத்தை தான், வேறு யாரும் கிடையாது. ஓகே கைஸ், பாய் கைஸ். இது மறந்தே போயிட்டோமே கைஸ், உங்களுக்கு ஒன்று விஷயம் சொல்லி ஆகணும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மறந்துட்டேன்னா என்னை மன்னிச்சுடுங்க. இவங்கள்ட்ட ஹைப்ரிடுன்னு வளர்றானே அப்படிதான் என்ன நீங்கள் கேட்குறீங்க. இந்த பாருங்கள், இந்த பாவக்காய் செடி எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இத்திரும் தானே இருக்குது பாருங்கள். பூ வந்துருச்சு அதுக்குள்ளேயும். பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பூ வந்துருச்சு அதுக்குள்ளேயும். இதுதான் ஹைப்ரிடோட பெருமை. நாளைக்கு பூ பூத்துன்னு நான் அப்போ காமிக்கிறேன். ஓகே கைஸ், பாய், குட் பை.